Welcome to Satish Speaks channel. Last 1 year பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் வேல்யூ கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்பவுமே ஹியூஜ்லி பாப்புலர். பெஸ்ட் பெர்ஃபார்மிங் வேல்யூ இன்வெஸ்ட் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் மட்டும் 60%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லெஜெண்டரி இன்வெஸ்டர் வாரன் பஃபெட் கூட வேல்யூ இன்வெஸ்டிங் தான் சஸ்டெயினபிள் பிரின்சிபல் ஃபார் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் அவரோட ஃபிலாசபி, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி. அது மட்டும் இல்லைங்க, 1920 இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் கான்செப்ட் வந்து ரொம்பவுமே பாப்புலர். மிஸ்டர் பெஞ்சமின் கிரஹாம் அவரு தான் இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னாக்கா, வாட் இஸ் வேல்யூ இன்வெஸ்டிங் நம்பர் 1. நம்பர் 2, இந்த ஒரு மார்க்கெட்லையுமே அந்த வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்டில் ஒரு ரிலவெண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்கள் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? நம்பர் 3, 3 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் வேல்யூ ஃபண்ட்ஸ் ஃபார் 2022. இது 3 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் வி கோ இன் டு த ஃபண்ட்ஸ், ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த ரிசர்ச் வந்து இட்ஸ் மை ஓன் பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்பர் 1 அந்த ரிசர்ச்சை நீங்கள் பண்ணுங்க. நம்பர் 2, அப்படி இல்லைனாக்கா உங்களோட ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் கிட்ட பாருங்க. இந்த வீடியோ வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் அகாடமிக் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ். ஐ எம் சதீஷ், ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் அண்ட் ஆத்தர் ஆஃப் திஸ் புக் கால்ட் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ். ஃபர்ஸ்ட், ஒரு லேமேன் லாங்குவேஜில் வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்னன்னாக்கா, ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை விட இன்ஸ்ட்ரின்ஸ்டிக் வேல்யூ கம்மியாக இருக்கும்போது வாங்குறது தான் வேல்யூ இன்வெஸ்டிங். வேல்யூ இன்வெஸ்டிங்கை நீங்கள் வந்து ஒரு 2 கேட்டகரியாக டிவைட் பண்ணிடலாம். ஒன்று வந்து ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ. இப்போ நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அந்த ப்ரைஸ் பாயிண்ட் ஒரு இண்டிகேட்டர், பிஇ ஒரு இண்டிகேட்டர், பிபி ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் முன்னாடி நிறைய ஒரு ஹையஸ்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு அது வந்து ஒரு அட்ராக்டிவ் லெவல்ஸில் இருக்குன்னா தட் இஸ் வேல்யூ இன்வெஸ்டிங் நம்பர் 1. நம்பர் 2, நிறைய செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் செக்டார்ஸ்னு சொல்லலாம். இப்போ வந்து அது ஒரு அன்எக்ஸ்ப்ளோசிவ் செக்டாராக இருக்கலாம். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பொட்டன்ஷியல் ஸ்கோப் நிறைய இருக்கும். ஸோ அதை மாதிரி ஒரு செக்டார் கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங். ஸோ எனி திங் விச் ஹோல்ஸ் குட் வேல்யூ, ஃபண்டமெண்டல் புக் வேல்யூ இருக்குன்னா சீப்பர் தன் த ப்ரைஸ், அதுதான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். வேல்யூ இன்வெஸ்டிங்கோட சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் இது. செகண்ட், யாரெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, மியூச்சுவல் ஃபண்டு கேட்டகரியில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. லார்ஜ் கேப், மிட், ஸ்மால், ஹைப்ரிட்னு. பட் வேல்யூ கேட்டகரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி எ ஹை ரிஸ்க் கேட்டகரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினர் அப்படின்னாக்கா நீங்கள் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் தான் ஸ்டிக் பண்ணிக்கணும். வேல்யூ இன்வெஸ்டிங் அந்த கேட்டகரி எல்லாம் விட ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரி. இதில் யார் இன்வெஸ்ட் பண்ணலான்னா ஹை ரிஸ்க் அப்படைட் இருக்க இன்வெஸ்டர்ஸ், சீசன்ட் அண்ட் எக்ஸ்பர்ட் இன்வெஸ்டர்ஸ். இது வரைக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் எல்லா கேட்டகரியிலையும் பார்ட்டிசிபேட்டட் இன் ஹைப்ரிட்ல இருக்கு, லார்ஜ், மிட், லார்ஜ் அண்ட் மிட், ஸ்மால். இந்த கேட்டகரிஸ் ஃபோக்கஸ்டு, ஃப்ளெக்சிலெலாம் இருக்கு. வாட் நெக்ஸ்ட்? ஐ ஹாவ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சர்ப்ளஸ், எல்லாத்தையும் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வேல்யூ கேட்டகரிக்கு வரலாம். எடுத்த உடனே ஒரு பிகினர்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு வேல்யூ இன்வெஸ்டிங்கில் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் இருக்கோம். இட் ஹாஸ் கிவன் எக்ஸலண்ட் ரிட்டர்ன்ஸ். லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 60% மேலே கொடுத்துருக்கு. கேட்டகரி ஆவரேஜ் மட்டுமே ஒரு 39% இருக்குது. பட் ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் வருதுன்னாக்கா இந்த ஃபண்டு வந்து அவுட் ஆஃப் ஃபேவர் போகிறதுக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டி, ரிகவரிக்கும் டைம் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். நல்ல ஒரு சீசன்ட் எக்ஸ்பர்ட்ஸு அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ த 3 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் வேல்யூ ஃபண்ட்ஸ் ஃபார் 2022 என்னோட ரெக்கமெண்டேஷனில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஎஃப்சி ஸ்டெர்லிங் ஃபண்ட். லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 62%. கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 42% தான். இது 62%. ஒரு பெஞ்ச் மார்க்கை 20%ல் ஒரு ஃபண்டு பீட் பண்ணுதுனாக்கா இட் இஸ் டெஃபினெட்லி அன் அமேசிங். கிறிசில் ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஃபண்டு வந்து 5 ஸ்டார் ரேட்டட் ஃபண்ட். லாஸ்ட் 1 இயர் 62%, 2 இயர்ஸ் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் 36, 3 இயர்ஸ் ஆனுவலைஸ்டு 22, 5 இயர் ஆனுவலைஸ்டு 18, 10 இயர் ஆனுவலைஸ்டு 18%. 18% இப்போ நிஃப்டியோட லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 12%. பட் இந்த ஃபண்ட் ஹஸ் கிவன் 18% ஓவர் அ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ். டெஃபினட்டாகவே ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க்கை விட இது வந்து ஒரு ஹை பர்ஃபார்மிங் ஃபண்டு. டாப் 10 எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் ஹை ரிஸ்க் ஃபண்டுனாலும் இந்த ஒரு பர்டிகுலர் ஐடிஎஃப்சி ஸ்டெர்லிங் ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டாப் 10 பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் இதை மாதிரியான ஒரு கம்பெனியில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட்
நிறைய ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் எக்ஸ்போஷர்ஸும் வச்சிருக்காங்க. லைக் ராடிகோ கேட்டான், தீபக் நைட்ரேட், குஜராத் கேஸ், ஜிண்டல் பவர் அண்ட் ஸ்டீல், சிப்லா. நிறைய லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் லைக் ஆக்சிஸ் பேங்க் இருக்கு, ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு. பேங்கிங் செக்டார்ல நிறையவே பார்ட்டிசிபேஷன் வச்சிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் வெர்சஸ் ரிவார்ட் பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மிங் வேல்யூ, பட் this is extremely high risky value fund. என்னோட நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மிங். லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 41%, 2 years ரிட்டர்ன் 31%, 3 years 21%, 5 years 15% and 10 years 19%. Again 19% versus long term average 12%, consistent performance. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா the good thing about ஐசிஐசிஐ வேல்யூ டிஸ்கவரி பார்த்தீங்கன்னா predominantly இவங்க ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட். 70% பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் இருக்குது. தட் இஸ் சேஃபர் ஃபார் அ இன்வெஸ்டர். நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் மாடரேட்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அக்ரெசிவ் பிளேவும் பண்ணணும்னா ஐசிஐசிஐ டிஸ்கவரி. ஏன்னா 62 ஸ்டாக் ரொம்பவுமே ஹைலி டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ. அந்த 62 ஸ்டாக்ஸில் 70% வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ். அண்ட் தே ஹாவ் ஒரு 10% மிட் கேப் அண்ட் 4% ஸ்மால் கேப் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. பட் தட் இஸ் வெரி வெரி மினிமல். Second recommendation is ICICI Value Discovery, best and diversified low aggression. Third பார்த்தீங்கன்னாக்கா Invesco Contra Fund. லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 33%, 2 year ரிட்டர்ன் 26%, 3 years 20%, 5 years 18% and 10 years 18%. இந்த ஒரு ஃபண்டு வந்து இட்ஸ் வெரி ஹை ரிஸ்கி ஃபண்ட். பிகாஸ் அவங்களோட டைவர்சிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணி கான்சென்ட்ரேட்டட் ஃபண்ட்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மொத்தமாகவே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது 48. சம்டைம்ஸ் கான்சென்ட்ரேட்டட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கூட நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் ஹை கன்விக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்து அவங்க நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு ஃபண்டு வந்து உங்களுக்கு மேலே போகுதுன்னாக்கா அந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் கண்டிப்பாக ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஸ்டாக்காக இருந்தால் அதோட மூவ்மெண்ட் பெருசாக இருக்கும். ஸோ கான்சென்ட்ரேட்டட் ஃபண்ட்ஸ்னாலே வாலட்டாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இட் இஸ் ஹை அக்ரெசிவ் பட் இட்ஸ் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ். அகெயின் 18% ஓவர் அ பீரியட் ஆஃப் லாங் டேர்ம் 10 years போது இட் இஸ் டெஃபினெட்லி அ குட் ஃபண்ட். தேர்ட் ரெக்கமெண்டேஷன் இஸ் இன்வெஸ்கோ கான்ட்ரா ஃபண்ட். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இல்லை பிஎம்எஸ்ல இங்கே ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கனெக்ட் வித் மீ. அண்ட் நீங்கள் என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னாலும் அந்த லிங்க் இருக்குது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நான் ஃப்ரீயாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் டூ ஜாயின். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த கண்டென்ட் இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேர்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் அண்ட் ஸ்டே டியூன் டு திஸ் சேனல். நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. இன்னமுமே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின, பர்சனல் ஃபினான்ஸ் பற்றின ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் உங்ககிட்ட. ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட மீட் பண்ணலாம். சதீஷ்குமார், see you, bye bye.